அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் மார்க்கெட் நிலவரம் பற்றியும், ட்ரம்பின் வர்த்தக கொள்கையால் விலையுயர்ந்த தங்கம் மற்றும் 3 இந்திய தரகு நிறுவனங்கள் ரெக்கமெண்ட் செய்த பங்குகள் பற்றி பார்ப்போம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக கொள்கையால் திங்கட்கிழமை இன்று சந்தை குறியீடுகளான சென்செக்ஸ் 548 புள்ளிகள் குறைந்து 77,311 ஆகவும், நிப்டி 178 புள்ளிகள் குறைந்து 23,381 ஆகவும் இருந்தது. நிப்டி பேங்க், நிப்டி ஐடி மற்றும் துறை சார்ந்த குறியீடுகள் அனைத்தும் சரிவிலே முடிந்தன. இன்று நிப்டியில் டாப் கெய்னராக கோட்டாக் மஹேந்திரா பேங்க், பாரதி ஏர்டெல், பிரிட்டானியா, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் மற்றும் HCL டெக் பங்குகளாகும். டாப் லூசராக ட்ரெண்ட், பவர் கிரிட் கார்ப்பரேஷன், டாடா ஸ்டீல், டைட்டன் கம்பெனி மற்றும் ONGC பங்குகள் இருந்தன. ட்ரம்பின் வரி கொள்கையால் உயரும் தங்கம் விலை பற்றி பார்ப்போம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வரி கொள்கைகள் நேரடியாக பங்கு சந்தை மற்றும் தங்கம் விலையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை காலை உள்நாட்டு எதிர்கால சந்தையில் தங்கத்தின் விலைகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளன. ட்ரம்பின் புதிய வரி கொள்கைகள் இந்தியா மட்டுமின்றி உலகளவில் தங்கத்தின் விலை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏப்ரல் 4ஆம் தேதி காலாவதியாகும் MCX தங்கத்தின் மீது 10 கிராமுக்கு 85,384 உயர்ந்துள்ளது. இன்று காலை 9:15 மணி அளவில் அதே ஒப்பந்தத்திற்கான MCX தங்கத்தின் விலை 0.51% உயர்ந்து 10 கிராமுக்கு 85,325 இருந்தது. பிப்ரவரி 9 அன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எஃகு மற்றும் அலுமினியம் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 25% வரியை அறிவித்தார். இந்த அறிவிப்பால் தங்கத்தின் மீதான வரிகள் அமெரிக்க ஏற்றுமதியில் அதிகரிப்பை ஏற்படுத்தும் என்ற அச்சம் நிலவுகிறது. இதனால் இந்தியாவிலும் இன்று தங்கம் விலை புது உச்சத்தை எட்டியுள்ளது. மேலும் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பும் 49 பைசா குறைந்து 87.43 புது சரிவை எட்டியது. உலக தங்க கவுன்சில் கூற்றுப்படி மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை சேமித்து வைப்பதில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகின்றனர். 3வது ஆண்டாக 1000 டன்களை தாண்டிய கொள்முதல் 2024இல் 1044.6 டன்களை எட்டியுள்ளது. அதிக தங்கம் வாங்கும் வங்கிகளில் போலந்து 89.54 டன்களையும், இந்தியா 72.60 டன்களையும், சீனா 44.17 டன்களையும் வாங்கியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா அதிகளவில் தங்கத்தை குவித்து வருகிறது. அதன் தங்க இருப்பு 2021இல் 754 டன்னிலிருந்து 2024இல் 879 டன்னாக அதிகரித்துள்ளது. தற்போது ரிசர்வ் வங்கி வைத்திருக்கும் மொத்த அந்நிய செலாவணி இருப்பில் தங்கம் 11.35% உயர்ந்துள்ளது. உலக தங்க கவுன்சிலின் சமீபத்திய அறிக்கைகளின்படி பூமியிலிருந்து சுமார் 2,12,000 டன் தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது. இதில் கிட்டத்தட்ட 50% நகை வடிவில் உள்ளது. இந்தியாவும் சீனாவும் மிகப்பெரிய நகை சந்தைகளை கொண்டுள்ளது. ஏனெனில் இரு நாட்டு மக்களும் தங்கத்தை மிகப்பெரிய சொத்தாக கருதுகின்றனர். இன்று 22 கேரட் தங்கத்தின் விலை 280 ரூபாய் உயர்ந்து 63,840 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 69,640 உள்ளது. இந்திய தரகு நிறுவனங்களான JM ஃபைனான்சியல், ICICI செக்யூரிட்டி, ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் ரெக்கமெண்ட் செய்த சில முன்னணி நிறுவன பங்குகள் பற்றி பார்ப்போம். முதலாவதாக JM ஃபைனான்சியல் ரெக்கமெண்ட் செய்த பங்குகள் பற்றி பார்ப்போம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங்கும் இலக்கு விலையாக 940 நிர்ணயித்துள்ளது. தற்போதைய விலை 736 உள்ளது. ITCக்கு பை ரேட்டிங்கும் இலக்கு விலையாக 515 நிர்ணயித்துள்ளது. தற்போதைய விலை 427 உள்ளது. இரண்டாவதாக ICICI செக்யூரிட்டிஸ் ரெக்கமெண்ட் செய்த பங்குகள் பற்றி பார்ப்போம். ஸ்விக்கிக்கு பை ரேட்டிங்கும்
இலக்கு விலை 740 நிர்ணயித்துள்ளது. தற்போதைய விலை 362 உள்ளது. இன்ஃபோ எட்ஜ்க்கு ஹோல்ட் ரேட்டிங்கும் இலக்கு விலை 8000 நிர்ணயித்துள்ளது. தற்போதைய விலை 7794 உள்ளது. மூன்றாவதாக ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் ரெக்கமெண்ட் செய்த பங்குகள் பற்றி பார்ப்போம். சிக்னேச்சர் குளோபல் இந்தியா பை ரேட்டிங்கும் இலக்கு விலையாக 1645 நிர்ணயித்துள்ளது. தற்போதைய விலை 1325 உள்ளது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.